இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சு அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இதோட 3 ஸ்பூன் திருவின தேங்காய், 3 ஸ்பூன் வடித்த சாதம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம் எதுவும் வர வேண்டாம். 1 கப் ரைஸுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரையிட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு பொடியாக கட் பண்ண தேங்காவை நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் 1/4 ஸ்பூன் உப்பு, வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கரைஞ்ச வெல்லத்தையும் வடிகட்டி அப்படியே சூடாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது கலத்தப்பம் செய்யறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஒரு இரும்பு கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து, உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி மாவு ஊற்றி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். 2 மினிட்ஸ் கழித்து அப்பத்தை திருப்பி போடுங்க. அப்போ 2 பக்கமும் வெந்ததும் சூடாக சர்வ் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.